இலங்கையில் பேபால் மூலம் வழங்கும் சேவையை விரிவுபடுத்தல் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. இலங்கையில் பேபால் மூலம் வழங்கும் சேவை வசதியை விரிவுபடுத்த உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் பொருளாதார வளர்ச்சி திட்டம் நியாயத்தன்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகிய அடிப்படை கொள்கைகளை சுற்றியே கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பேபால் சேவைக்காக காத்திருந்த இலங்கை பயனாளர்களுக்கு, குறிப்பாக சுதந்திர ஊடகவியலாளர்கள் மற்றும் ஆன்லைன் வணிகர்களுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இலங்கையின் பயனாளர்கள் இனி பேபால் மூலம் சர்வதேச ரீதியாக கொடுப்பனவுகளை செய்ய முடிவதுடன் உள்நாட்டு வங்கிகளினால் வழங்கப்பட்ட வரவு செலவு மற்றும் கடன் அட்டைகளை இதனூடாக இணைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலமாக மூன்றாம் தரப்பு இணையதளங்களுக்கு தங்களது வங்கி அட்டை விவரங்களை நேரடியாக வழங்காமல் கூடுதல் பாதுகாப்புடன் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் பேபால் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் சம்பத் வங்கி, கமர்ஷியல் வங்கி மற்றும் இலங்கை வங்கி ஆகியவற்றின் பார்ட்னர் பேங்க் இன் ஸ்ரீலங்கா என்ற புதிய பிரிவின் கீழ் பட்டியலிட்டுள்ளமை இந்த எதிர்பார்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனூடாக பயனாளர்கள் நேரடியாக நிதியை பெற்றுக் கொள்ளவும் மற்றும் மீள்பெறவும் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி, டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன, மத்திய வங்கியில் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்திற்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் பலர் கலந்து கொண்டிருந்தனர்.